Hi all, welcome to GK Shankar Learning Institute. So group 2 to A mains related topic wise நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி ஒரு டாபிக் பார்க்கலாம். தமிழக அரசின் வாட்ஸ்அப் சேனல். ஸோ இந்த டாப்பிக்லேருந்து ஃபஸ்ட்டு டிஸ்கிரிப்டிவாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து 2A மெயின்ஸுக்கு கொஷின்ஸ் வந்தால் எப்படி அப்ரோச் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ தமிழக அரசின் வாட்ஸ்அப் சேனல் தொடங்கப்பட்டதற்கான நோக்கம் பற்றி பார்த்தோன்னா, தமிழக அரசின் அனைத்து திட்டங்கள் குறித்து பொதுமக்கள் அறிந்து கொள்ள தொடங்கப்பட்டது. ஸோ தமிழக அரசோட அனைத்து திட்டங்கள் தான், இதுன்னு தனித்தனியாக கிடையாது. ஸோ அனைத்து திட்டங்கள் குறித்து பொதுமக்கள் அறிந்து கொள்ள தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அம்சங்கள் பற்றி பார்க்கலாம். இந்த வாட்ஸ்அப் சேனலோட பேர் என்னென்னா TNDIPR கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ இதில் TNDIPRோட அப்ரிவேஷன் பற்றி பார்த்தோன்னா தமிழ்நாடு டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் பப்ளிக் ரிலேஷன். ஸோ தமிழ்நாடு டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் பப்ளிக் ரிலேஷன், தமிழில் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு அரசு செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு துறை. ஸோ தமிழ்நாடு அரசு செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு துறை சார்பில் இந்த கட்செவி சேனல், ஸோ இந்த வாட்ஸ்அப் சேனல் வந்துட்டு ஜூன் 2024 தொடங்கப்பட்டது. ஸோ இந்த சேனல் பேர் வந்து TNDIPR கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ பொதுமக்கள் அனைத்து அரசு திட்டங்கள் குறித்து முழுமையாக அறிந்து கொண்டு பயனடைய துணை புரியும் வகையில் தமிழ்நாடு அரசு செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு துறை சார்பில் முகநூல், இன்ஸ்டாகிராம், எக்ஸ் செயலி, யூடியூப் போன்றவற்றில் பக்கங்கள் தொடங்கி சிறப்பாக பதிவிடப்பட்டு வருகிறது. ஸோ இந்த சோஷியல் மீடியாஸ்லாம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இவங்களுக்கு அக்கௌண்ட் இருக்குது. அதில் வந்து அரசோட திட்டங்கள் சார்ந்த தகவல்கள் வந்துட்டு கொடுத்துட்ருக்குறாங்க. அதுக்கு அடுத்த கட்டமாக, ஸோ இதன் அடுத்த கட்ட முன்னெடுப்பாக அதிகாரப்பூர்வ கட்செவி சேனல் வந்துட்டு தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ இதில் எப்படி நம்ம மக்கள் வந்து இந்த வாட்ஸ்அப் சேனலை பயன்படுத்தலான்னா, பொதுமக்கள் தங்களின் வாட்ஸ்அப் கணக்கில் சேனல் பகுதியில் இதனை பின்தொடரலாம் மற்றும் துலங்கல் குறியீடு, ஸோ QR மூலிமா பார்த்திங்கன்னா ஸ்கேன் பண்ணி கூட பின்தொடரலாம் சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம இந்த தமிழக அரசின் வாட்ஸ்அப் சேனல் வந்துட்டு தொடங்கப்பட்டதுக்கான நோக்கம் பற்றி பார்த்தோம். அடுத்து இதில் இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான அம்சங்கள் பற்றி பார்த்துருக்கோம். ஸோ டிஸ்கிரிப்டிவாக நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்து வந்துட்டு கொஷின் டைப் பார்க்கலாம். ஸோ கொஷின் டைப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது குரூப் 2A மெயின்ஸ்க்கு கொஷின் டைப் பார்த்தோன்னா யூஸ்வலாகவே வந்து MCQ அப்படிங்கும்போது ஒரு 3 to 4 டைப்ஸ் தான் வந்துட்டு கொஷின்ஸ் வந்து மேக் பண்ண முடியும். ஒன்று வந்துட்டு டைரெக்டாக, இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா அசஸ் அண்ட் ரீசனில், இன்னொன்று ஸ்டேட்மெண்ட்டு, மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி வந்துட்டு ஒரு 3 to 4 டைப்ஸில் வந்துட்டு கொஷினை மேக் பண்ணலாம். அந்த வகையில் நம்ம ஒரு 3 டைப்ஸாக கொஷின்ஸை அப்ரோச் பண்ண போகிறோம். ஸோ டைப் 1 பார்த்தோம் அப்படின்னா டைரக்ட் கொஷின் தான். ஸோ தமிழக அரசின் அனைத்து திட்டங்கள் குறித்து பொதுமக்கள் அறிந்து கொள்ள பின்வரும் எந்த துறை சார்பில் TNDIPR கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு என்ற வாட்ஸ்அப் சேனல் தொடங்கப்பட்டது? ஸோ ஆப்ஷன் ஏ வந்துட்டு தமிழ்நாடு அரசு சட்டத்துறை, ஆப்ஷன் பி தமிழ்நாடு அரசு பொது பணித்துறை, ஆப்ஷன் சி தமிழ்நாடு அரசு செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு துறை, ஆப்ஷன் டி தமிழ்நாடு அரசு மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலத்துறை. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு தமிழ்நாடு அரசு செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு துறை தான். அடுத்து வந்துட்டு டைப் 2 பார்க்கலாம். ஸோ டைப் 2 வந்துட்டு கூற்று காரணம் மாதிரி. ஸோ கூற்று, தமிழ்நாடு செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு துறை சார்பில் புதிய வாட்ஸ்அப் சேனல் தமிழக அரசால் தொடங்கப்பட்டது. ஸோ இதுக்கான காரணம் பார்க்கலாம். தமிழக அரசின் அனைத்து திட்டங்கள் குறித்து பொதுமக்கள் அறிந்து கொள்ள தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ கூற்றும் சரிதான், அதுக்கான காரணமும் சரிதான். அப்போ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு ஸோ A மற்றும் R இரண்டும் சரி மற்றும் R என்பது ஏக்கான சரியான விளக்கம். ஸோ காரணம் வந்துட்டு கூற்றுக்கான சரியான விளக்கம் தான். அடுத்து டைப் 3 பார்க்கலாம். ஸோ டைப் 3ல் வந்து ஸ்டேட்மெண்ட் மாதிரி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தமிழக அரசின் வாட்ஸ்அப் சேனல் குறித்த கூற்றுகளை காண்க. ஸோ கூற்று 1, தமிழ்நாடு செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு துறை சார்பில் புதிய வாட்ஸ்அப் சேனல் தமிழக அரசால் தொடங்கப்பட்டது. ஸோ கூற்று 2, இது தமிழக பெண்களுக்கான நலத்திட்டங்கள் குறித்து அறிந்து கொள்ள தொடங்கப்பட்டது. அடுத்து வந்துட்டு கூற்று 3, இந்த வாட்ஸ்அப் சேனலுக்கு TNDIPR நியூஸ் என்று பெயரிடப்பட்டுள்ளது. ஸோ இதில் வந்துட்டு
கூற்று 1 பார்த்தோன்னா தமிழ்நாடு செய்தி மற்றும் மக்கள் தொடர்புத்துறை சார்பில் தான் வந்துட்டு இந்த வாட்ஸ்அப் சேனல் தமிழக அரசால் தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ கூற்று 2 எடுத்துக்கிட்டோன்னா இது தமிழக பெண்களுக்கான நலத்திட்டங்கள் குறித்து அறிந்து கொள்ள தொடங்கப்பட்டது. ஸோ இது வந்துட்டு தப்பு. ஏன் அப்படின்னா அனைத்து நலத்திட்டங்கள் தான், இதுன்னு சொல்லிட்டு எந்த ஸ்பெசிஃபிகேஷனும் கிடையாது. அனைத்து நலத்திட்டங்கள் குறித்து தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வாட்ஸ்அப் சேனல் வந்துட்டு தொடங்கியிருக்காங்க. ஸோ கூற்று 3 எடுத்துக்கிட்டோன்னா இந்த வாட்ஸ்அப் சேனலோட பெயர் வந்துட்டு டிஎன்டிஐபிஆர் நியூஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து தப்பு. ஸோ டிஎன்டிஐபிஆர் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிறது தான் இந்த வாட்ஸ்அப் சேனலோட பேர். ஸோ இந்த டிஎன்டிஐபிஆர் நியூஸ் அப்படிங்கிறது வந்துட்டு எக்ஸ்ஐஎலியோட பெயர். அப்போது இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்துட்டு கூற்று 1 மட்டும்தான் வந்து சரி. ஸோ நம்ம இந்த தமிழக அரசின் வாட்ஸ்அப் சேனலை வந்து டிஸ்கிரிப்டிவாக பார்த்தோம். கொஷின் டைப்பில் எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தோம். இது மாதிரி நம்ம அடுத்த டாப்பிக்கில் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணலாம். மேக் யூஸ் ஆஃப் இட். தேங்க்யூ.